ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எடுத்த vlog தான். இது எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ண போகிறேன்றது மட்டும் ஷுவராக தெரியுது. சரி பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டா இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். இல்லைனா இது என்ன எத்தனை நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுவேன் எனக்கு ஐடியாவே இல்லை. சரி பார்ப்போம். சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம பிரசாதம் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். இதுதான் லேட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக எடிட் பண்ணிகிட்டே போகலாம். அப்படிங்கும்போது இது லாஸ்ட்டாக இருந்ததா, ஸோ அப்படியே லாஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வர மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃபார் தேட். சரி வாங்க, அதுக்கு வந்து பிளேட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அது அந்த மாதிரி நடக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு. அன்றைக்கி வெதருமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப வெயிலும் அடிக்கலை, ரொம்ப மழையும் பெய்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த வெதர் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ ட்ராவல் பண்ணும்போது. அப்படி போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் கடையில் போய் இந்த கேரட் கீர் இருக்கும்ல அது ஒன்று, அதுக்கப்புறம்
குடிச்சதுக்கப்புறம் ஆப்பிள் மில்க் ஷேக் ஒன்று குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சாக்லேட் கீர் ஒன்று, அது மில்க் ஷேக் மாதிரி தான் இருந்தது, கேரட் கீர் மட்டும் தான் கீர் மாதிரி இருந்தது. சின்னன்னு சொல்லி இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளிலலாம் சுற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும்ல, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் ஹாட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அப்போ ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஷாப்பிங்னால் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, அந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேவைப்படுற பேசிக் திங்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். லைக் அந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பொருளெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே லைக் எப்படி சொல்கிறது, நிறைய பொருள் ஒரு 4 days முன்னாடியிலேருந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பூசணிக்காய், அதுக்கப்புறம் ஒரு ஒரு முலாம்பழமா, அது பேர் தெரியலையே, அது ஒரு காய் இருக்கும், இருங்க யோசிச்சு நான் சொல்கிறேன், வீடியோ முடியறதுக்குள்ள ஞாபகம் தான். அது அந்த மாதிரி சில காயெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்போவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 4 days முன்னாடி. ஒரு சில கடையில் கேட்கும்போது விளாம்பழம்னு நினைக்கிறேன். அது ஒரு சில கடையில் கேட்கும்போது நீங்கள் அன்றைக்கி வந்தால் தான் கிடைக்கும், இன்றைக்கே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில கடையில் இருந்தது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் அப்போவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ரேட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ நம்ம வாங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பயங்கர ரேட்டு. சரின்னு சொல்லி கொஞ்சம் எல்லா பொருளும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கியாச்சு. இந்த பிளேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகர் சதுர்த்தி விழாவிலே ஆல்ரெடி. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னோம். அங்கங்கே குட்டி விநாயகரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 1 week முன்னாடிலேருந்தே நிறைய இடத்துல. நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லி கொஞ்சம் தேவைப்படுற கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கையில் நிறைய திங்ஸ் இருந்ததுனால வீடியோவே எடுக்கல, அதனால கொஞ்சம் கிளிப் மட்டும்தான் இருக்கும் இப்போ. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கிட்டதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல. இவ்வளோ திங்ஸ் வாங்கின மாதிரி இருந்தது. அன்றைக்கி ஒரு 3-4 நாள் ஷாப்பிங் பண்ணோம் நாங்கள். 3-4 நாளுமே நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கூட லாஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் திங்ஸ். எப்படி தானே தெரில, என்ன பிளான் பண்ணி வாங்கினாலும் ஒரு சில டைம் அந்த கடை இருக்க மாட்டேங்குது. ஒரு டைம் அந்த பொருளே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னொரு நாளைக்கு வரோம் வாங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பானிபூரி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க, ஆனால் நாங்கள் வாங்கி சாப்பிடல. அதுக்கு பதில் வேறு ஒன்று சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம். சரின்னு சொல்லி அங்கே சாப்பிடாம இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சரி அவ்வளோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா இந்த ஐஸ்கிரீம் வாங்கலாம் மாதிரி வாங்கலாம், நம்ம சாப்பிடாததாக இருந்து புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்தது. அதனால் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இந்த கேக் பார்க்குறது மட்டும்தான். இதுவரை நாங்கள் ஒரு ஸ்லைஸ் கூட வாங்கி சாப்பிடல. லைக் வேறு எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்ருக்கோம், இங்கே மட்டும் தான் வாங்கி சாப்பிடல. சரின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம். இன்னும் லேட் பண்ணால் அப்புறம் மழை வந்துடுது, ஈவினிங் ஆனால் மழை வந்துடுதுல்ல. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டு இருந்தோம்.
அப்புறம் தண்ணி தாகம் வந்துச்சு. ஐஸ்கிரீம் தானமும் சாப்பிட்டு எப்படிமா உனக்கு தண்ணி தாகம் வரும் அப்படின்னா எனக்கு வந்துச்சு. சரி தண்ணி எப்போவுமே வெளில போனால் மோஸ்ட்லி நாங்கள் கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி கொண்டு போயிருந்தோம் அன்றைக்கும். சரி தண்ணி குடிச்சிட்டு இங்கேயே நின்று தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் பெருசாக நிற்கல. போகும்போதே நல்லா சாப்பிட்டுட்டோமா, கிளம்புறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோமா, அதனால சொல்லிட்டு வேறு எங்கேயும் சாப்பிட தோணலை. அந்த வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருந்த மாதிரியா இருந்துச்சு. சரின்னு சொல்லி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு சும்மா நார்மலாக அப்படியே போச்சு டே. அதனால் பெருசாக எதுவும் விலாக் எடுக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சது சின்ன விலாகும். டாடா பை, see you soon.